ஹலோ கைஸ், வெல்கம் அண்ட் பேக் பாய்ஸ் ஆஃப் எஸ்எம்எனிங் சேனல். டுடே நம்ம என்ன போகிறோம்னா த ஒயிட் டவர் ரூமேஜ் அப்படிங்கிற ஒரு மாங்கா கான்செப்ட் பார்க்க போகிறோம். இந்த மாங்கா கான்செப்ட் நல்லா தான் இருக்க ஓரளவு. இதை பார்க்க உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். வாங்க ரொம்ப டேரக்ட் எபிசோடுக்கு போவோம். இது த ஒயிட் டவர் ரூமேஜ் அப்படிங்கிற இதை காட்டியிருக்காங்க நம்மளுக்கு. இது நம்ம ஹீரோ காட்டிட்டு அப்படியே நெக்ஸ்ட் சீனில் அதாவது நம்மளுக்கு டவர் தான் காட்டுறோம். அதாவது இந்த சிட்டியோட டவர்னு ஒன்று இருக்கும். அந்த டவரை தான் நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. அந்த டவரை காட்டிட்டு நெக்ஸ்ட் சீனில் ஒரு ரத்த கலரியான ஒரு போர்க்களத்தை நம்மளுக்கு காட்டியிருக்கா. போர்க்களத்தை அதாவது நம்ம ஹீரோ வந்து கத்தி குத்து வாங்கி கிடப்பான். நம்ம ஹீரோ வந்து எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லையா, ப்ளீஸ் யாராவது உதவி பண்ணுங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கெஞ்சி கதறிக்கு இருக்க அந்த சீனை தான் நம்மளுக்கு காட்டியிருக்கா. அந்த சீனில் நம்ம ஹீரோ வந்து கெஞ்சி கதறிப்பான், எனக்கு யாருமே உதவி பண்ண இந்த உலகத்தில் இல்லையா, ஏன் இப்படி நடக்குது இந்த உலகத்தில் மட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிருக்கேன். அப்படியே அந்த இடத்துல வந்து அதாவது ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. அந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம ஹீரோ வந்து ஐ கேனாட் டு த ஃபீக், அதாவது என்னால் பேச முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருக்கு. என்னால் பேசுகிற கூட தெம்பு இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருக்கும் போது அடுத்த சீன்லேயே ஒரு சில கலரியை தான் காட்டியிருக்காரு. அதாவது நம்ம ஹீரோட மேஜ் தான் இவங்களாம். அவங்களாம் வந்து ரத்த கலரில் செத்து இறந்துருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப துக்கத்தில் இருக்காங்க நம்ம ஹீரோ. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோட மற்ற சபார்டினேட் எல்லாருமே வந்து இறந்து கிடக்கா. நம்ம ஹீரோ நெஞ்சில் கத்தி குத்து வாங்கி கிடக்குறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப துக்கத்தில் ரொம்ப ஓவராக இருக்க. அடுத்த சீனை நம்ம ஹீரோ கண்ணுக்கு முன்னாடி வந்து நம்ம டீமன் கிங்கானது வந்து நிற்கிறான். நம்ம டீமன் கிங் வந்து நம்ம ஹீரோ பார்த்தபடி நின்றுக்கிறேன். அடுத்த சீனை நம்மளுக்கு டீமன் கிங்காக தான் காட்டியிருக்கா. நம்ம டீமன் கிங் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து மறைச்சபடி நின்றுக்கிறேன். நம்ம டீமன் வந்து அப்படியே பார்த்துட்டு நம்ம டீமன் அட்டாக் பண்ணுறக்காண்டி அவரோட ஸ்வாடை எடுத்து நம்ம ஹீரோவோட நெஞ்சு மேலே அந்த ஸ்வாடை வந்து அட்டாக் பண்ணி இறக்கிடுவாங்க. அடுத்த சீனில் ஒரு டீமன் கிங்கு அடுத்து மேஜ் எல்லாம் சண்டை போகிற ஒரு சீனை காட்டிக்கிருக்காங்க. அது டீமன் கிங்கோட பக்கம் இருக்க சபானிட்டு எல்லோரும் வந்து இங்கே ஹியூமனிட்டி அழிக்கணும்னு சொல்லி எல்லோரும் போராடிக்கும் இது வந்துருக்கு. அது நம்ம ஹீரோவும் அதுக்கேற்ற மாதிரி அந்த பக்கம் இருந்து போராடுறக்காண்டி நம்ம இந்த மேஜ் எல்லாரையும் கூட்டி வந்து சண்டை போட்டுக்கிருக்கா. இதாவது இந்த ஹியூமனிட்டி உலகம் இன்னும் மாறவே இல்லை இந்த உலகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு புக்கில் வந்து ஒரு சென்டென்ஸை நம்ம காட்டியிருக்கா. அடுத்த சீனை நம்ம ஹீரோ வந்து குழந்தையா பிறக்கிற சீன்ஸை தான் நம்மளுக்கு காட்டிக்கிருக்கா. நம்ம ஹீரோ வந்து குழந்தையா பிறக்கும் போதே ஒரு டீமன் இது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது வாழ்க்கை ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை விட்டு நான் ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிருக்கா. அடுத்த சீனில் அதாவது நம்ம குழந்தை பிறக்கிறத நம்மளுக்கு காட்டிக்கிருக்கா. நம்ம ஹீரோ தான் அந்த இடம் குழந்தை பிறக்க ரீஎன்கார்னேஷன் ஆகி பிறந்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ இப்படி பிறந்துக்கிருக்க சீனை தான் நம்மளுக்கு காட்டுவா. அதாவது நம்ம ஹீரோ பிறக்கும் போதே அதாவது இந்த விண்டு ஸ்லாஷுங்கிற ஒரு பேரியர் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து தானாகவே ஆக்டிவேட் ஆகி இருக்கும். இந்த விண்டு ஸ்லாஷ் பேரியர் வந்து என்ன விஷயம்னா, யாராவது ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ண வந்தால் நம்ம ஹீரோக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த விண்டு ஸ்லாஷ் பேரியர் ஆனது ஆக்டிவேட் ஆகும். அந்த குழந்தைய வந்து ஒரு பொண்ணு வந்து பிடிச்சிக்கிருக்கு. அடுத்த சீனில் ஆனது அதாவது நம்ம ஹீரோ வந்து ஹியூமனிட்டி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போய் நம்ம டீமன் கேஸ்ட்டை வந்து நம்ம இதோட முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருக்கான். நான் ஹியூமனிட்டி எல்லா மேஜையும் கூட்டிகிட்டு போய் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். எல்லாரும் வாங்க போகும்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ வந்து மேஜையில் அதாவது டீமன் கிங்கில் சோல்ஜர்ஸ் எல்லாரையும் அட்டாக் பண்ணுறக்காண்டி நம்ம ஹீரோ வந்து முன்னாடி போகிறதுக்கு போய்க்கிருக்க. இதை டீமன் கிங் கேஸ் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சராவது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருக்க. அப்படின்னு சொல்லி சண்டையெல்லாம் ஆரம்பிக்க. அதே மாதிரி டீமன் கிங்கும் இந்த ஹியூமனிட்டி எல்லாரையும் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி டீமன் கிங்கும் ஒரு பக்கம் படையெல்லாம் தடுத்துக்கிட்டு வந்துருக்கு. லாஸ்ட் சீனில் அதாவது நம்ம டீமன் கிங் ஆனது தலை துண்டா போயிடுது. நம்ம டீமன் கிங்கான தலை துண்டா போய் நம்ம டீமன் கிங் வந்து இப்போ இறந்துட்டார். நம்ம டீமன் கிங் இறந்த சீனில் அடுத்த சீனில் நம்ம ஹீரோ தான் காட்டியிருக்காரு. நம்ம ஹீரோ வந்து இறக்குற கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு முன்னாடி அதாவது டிராகனான தோன்றி வந்து நின்றுக்கிருக்கா. நம்ம டிராகன் பொண்ணானது வந்து சொல்லியிருக்கா, நீங்கள் இப்போ ஏப்ரல் 22 உங்களோட டெத்து டே. நீங்கள் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ரீஎன்கார்னேஷன் ஆவீங்க அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் பொண்ணு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் இருக்க மேஜில் நீங்கள் ஒரு நல்ல மேஜ், அதனால உங்களை தான் ரீஎன்கார்னேஷன் பண்ணிடும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் மட்டும்தான் இந்த அதிர்ஷ்டமானது கிடைக்கும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. எனக்கு கிடச்சிருக்கா இந்த ரீஎன்கார்னேஷனை நான் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை அந்த இடத்துல அமையலாம், இல்லை அமையாமல் போகலாம். அது உங்கள் சாய்ஸில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் ரீஎன்கார்னேஷன் ஆகி திரும்பி இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்தாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரான் பொண்ணானது வந்து சொல்லிக்கிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து திடீர்னு பிளட் வாமிட், என்னாச்சு எனக்கு, என்ன அதுக்குள்ளேயுமா நான் சாக போகிறேன், இப்படி பிளட் வாமிட் வருது எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருக்க. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவரோட கையை தான் பார்க்குறா. அதாவது நம்ம ஹீரோ வந்து பிளட் வாமிட் திடீர்னு எடுத்திருப்பான். எனக்கோட மேஜ் சக்தி எல்லாம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிருக்கு. நம்ம ஹீரோக்கு அதே மாதிரி பிளட் வாமிட் எடுத்து கையில் ரத்த கலரியாக இருக்கும். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காக இருப்பான். என்ன அதுக்குள்ளேயே நான் சாக போகிறேன்னா, சரி அடுத்த ஒரு வாழ்க்கையே நிம்மதி கிடைக்குமா, இந்த வாழ்க்கை தான் எனக்கு போரும் கிளம்பமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிக்கிருக்கும் போது அடுத்த சீனை திரும்பி ட்ராகன் பண்ணதுக்காக இருக்கேன். சரி நீங்கள் இருக்க மேஜர் ரொம்ப நல்ல மேஜ், நான் இங்கேருந்து போனாலும் நீங்கள் இந்த இடத்துலேருந்து நல்லபடியாக எல்லாரையும் பாதுகாத்து காப்பாற்றுங்க. ஏன்னா இருக்க மேஜெலாம் நல்ல மேஜாக இருப்பா ஒரு சில பேர், அவங்களெல்லாம் நீங்கள் காப்பாற்றுங்க. உங்களோட லாஸ்ட்டு ரெக்வஸ்ட்டு இதானா, நீங்கள் சாக போகிற கண்டிஷனில் அப்படின்னு சொல்லி நம்ம பொண்ணு வந்து கேட்டிருக்க. ட்ராகன் பண்ணி ஆமாம் என்னோடய லாஸ்ட் ரெக்வஸ்ட் இதுதான், நீங்கள் நல்லபடியாக முடிப்பீங்க நம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி உங்களுக்காண்டி நான் அதை செய்கிறேன், எல்லா மேஜையும் நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ட்ராகன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோவாக சிரிச்சுக்கிட்டு
ஓகே சந்தோஷம் எனக்கு. ஏன்னா இருக்கிறதுலே எல்லா மேட்சையும் நான் ஒரு சிலர் இறந்துட்டாங்க. இன்னும் ஒரு சில பேர் தான் இருக்காங்க. டீமன் கிங் செத்துட்டாங்க. எனக்கு இது இப்போதே நிம்மதியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவரோட கண்ண மூடிட்டு அப்படியே சாகர கணேசனுக்கு நம்ம ஹீரோ வந்து தள்ளப்படுறாங்க. நம்ம ஹீரோ அப்படி சாகுனவன் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு சரி எப்படி இருந்தாலும் நான் இன்னொரு வாழ்க்கையில நான் நல்லபடியா வாழ்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, திரும்பி நெக்ஸ்ட் சீன்ல அந்த டவர தான் காட்டியிருக்கான். அதான் இதுதான் நம்மளுக்கு டவரு. இந்த டவர காட்டிட்டு அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல ஒரு புக்ல தான் காட்டுறாங்க. புக்லெட்ங்கிறத ஒரு புக்க காட்டியிருக்காங்க. அதாவது இந்த புக்ல வந்து இந்த நம்ம டீமன் கிங் எம்பரர் வந்து 132வது ஒயிட் டவர் லெவல் 6 ஆனதுல இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு புக் மாரி எழுதியிருக்கு. இதில வந்து ஒரு லீஃப் ஆனதும் வந்து விழுந்து இருக்கு. அடுத்த சீன்ல நெக்ஸ்ட் சீன்ல நம்மளுக்கு உச்சக்கட்டான டவர் டூமின் அப்படிங்கிற ஒரு டவர் தான் நம்மளுக்கு இருக்கிற பெரிய டவர்னா அது இதுதான். இந்த டவர் நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. அடுத்த சீன்ல ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆள் காட்டியிருக்கா. ஃபால்ட் அதாவது ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப முடியாத கண்டிஷன்ல ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த முடியாத கண்டிஷன்ல இருக்கிறவங்கள காட்டியிருக்காங்க இப்போதைக்கு நம்மள. ட்ராப் அதில வந்து லீஃப் ஆனதும் ஒண்ணு வந்து இருக்கு. அந்த லீஃப் வந்து அத கையில நம்ம அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க கையில போய் விழுந்து, என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எந்திரிக்கும்போது, இவன் என்னடா திடீர்னு கத்துறான்? இத்தன நாள் மயக்க கோமால இருந்தவன் எப்புட்றா இப்படி கத்துறான்னு சொல்லி இங்கிட்டு ஒருத்தன் ஃப்ரெண்டான ஒயிட் அதாவது ப்ளூ ஹேர் இருக்கான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இத பார்த்தோனே இவன் கத்துற சத்தத்த பார்த்து, "டேய் எதுக்குடா கத்துற?" அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கா. "நீ எதுக்குடா இப்படி கத்திக்கிட்டு இருக்க? நீ ரொம்ப நாளா கோமால இருந்த. திடீர்னு எப்புட்றா முழிச்சுக்கிட்ட? உனக்கு நான் வேற இது வேற எடுத்துட்டு வந்தியா?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருக்க. "நீ உனக்கு சுடு தண்ணிலாம் வருது, ஆறாச்சு உனக்கு கோமால இருந்து ரிலீஸ் பண்ணலாம்னு வந்துருந்தா, நீ திடீர்னு எந்திரிச்சு வந்து நின்னுக்கிட்டு இருக்க. என்னடா ஆச்சு உனக்கு திடீர்னு?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நெஞ்ச தொட்டுப்பா. அவளோட ஹார்ட்ட தொட்டுப்பா. ஏன்னா நம்ம டீமன் கிங்கானது அவன் ஹார்ட்ல தான் அந்த கத்திய வந்து ஸ்வாட வந்து சொருகியிருப்பா. அந்த ஸ்வாடைய பார்த்துருக்கா. அதான் நம்மளுக்கு திரும்பி உயிர் வந்துருச்சு எப்படி? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துருக்கா. அதாவது நம்ம ஹீரோவுக்கு அந்த ரீஇன்கார்னேஷன் நடந்தது ஞாபகம் இல்ல. நம்ம நடந்து பார்த்துருக்கா. நம்ம எப்படி இந்த ஹார்ட் நம்மளுக்கு இன்னும் உயிரோட துடிக்குது? நம்ம டீமன் கிங் ஆனவர் தான் நான் அந்த ஹார்ட்டுக்குள்ளே வச்சு நான் ஸ்வாட கொட்டாங்க. என்ன ஹார்ட்டுக்குள்ளே வச்சு ஸ்வாட கொட்டிட்டியா? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருக்கும்போது, அடுத்த சீன்ல இங்கிட்டு ஒரு சத்தத்த காட்டியிருக்காங்க. "டேய் என்னடா இங்க நடக்குது?" அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்கும்போது அடுத்த சீன்ல ஒருத்தர் இருக்கா. "அப்பா இங்க பாருங்கப்பா என்னமோ நடந்துச்சு. இவன் திடீர்னு உயிரோட வந்துட்டான்ப்பா. என்னமோ நடக்குதுப்பா இங்க. என்னென்ன நடக்குதுன்னு தெரியல." "என்னது உயிரோட வந்துட்டா? என்னடா சொல்ற? திடீர்னு எப்புட்றா உயிரோட வருவ? டேய் அவன கொல்லாம விட மாட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நமக்கு அவன் தான் அதாவது ப்ளூ ஹேர் தான் தடுத்து நிப்பான். "அப்பா ஒண்ணும் இல்ல, பிரச்சனை நல்லா ஒண்ணும் இல்ல பார்த்துக்குவோம்." அப்படின்னு சொல்லி, "சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாட விட்டுறா. டாட் விட்டு, "சரி ஓகே." அப்படின்னு சொல்லி நம்ம ஆளு சிரிச்ச முகமா தான் வந்து பேசுவாங்க. சிரிச்ச முகத்துல வந்து பேசிக்கிறா. "சரி ஓகே. நீ உயிரோட பொழச்சுட்டா ரொம்ப சந்தோஷம் தான்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிச்ச முகத்துல இருப்பா. நெக்ஸ்ட் சீன் அதான் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அந்த தருணத்த காட்டியிருப்பான். நம்ம ஹீரோ ஓகே, ஓகே நான் இங்க வந்து எத்தன வருஷம் ஆச்சு? அதாவது செப்டம்பர் 21 தானே இது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிட்டு அடுத்த சீன்ல இதே பார்த்துட்டு, "டேய் என்னடா இவனுக்கு தேதியெல்லாம் ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி இவர் வந்து உச்சக்கட்ட கோவத்துக்கு போயிட்டாரு. உச்சக்கட்டத்துக்கு கோவத்துக்கு போனோனே நம்ம அப்படியே அடிக்கிறக்காண்டி அவர் கைய ஓங்கிட்டு, உன்னைய இப்போ அடிக்காம விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறக்காண்டி வந்துக்கிருக்க. இப்படி கைய ஓங்கிட்டு வந்து அடிக்க வந்திருக்கா. அடிக்க வரும்போது அவரோட கை வேரியன்ஸ் தான் நம்ம காட்டுறோம். அதாவது அவரோட ப்ரெஷர அதாவது அடிக்க விடும்போது, நம்ம ஹீரோக்கு நான் சொன்ன மாரியே அதே தான். அதாவது நம்ம ஹீரோ யாராவது அட்டாக் பண்ண வந்தா, விண்ட் ஷீல்டுங்கிறது ஒண்ணு ஆக்டிவேட் ஆகும். அதாவது நம்ம பேரியர் மாரி ஒண்ணு ஆக்டிவேட் ஆகி நம்ம ஹீரோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாரி இந்த இடத்துல வந்து அந்த விண்ட் ஸ்லாஷன பிரேக் ஆகும்போது, நம்ம ஹீரோ அதாவது அடிக்க வந்தவரோட கை எலும்பானது கிராக் ஆகிருக்கும். கிராக் ஆனோனே அவருக்கு வலி தாங்க முடியல. ரொம்ப கத்துறாங்க. இத கத்துறதுட்டு நம்ம ஹீரோ என்ன விண்ட் ஸ்லாஷ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது? அதாவது இந்த விண்ட் ஸ்லாஷ் ஆனது நம்ம ஹீரோ யாராவது உயிரத்துல ஆபத்துல இருக்கிறானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விண்ட் ஸ்லாஷ் ஆனது ஆக்டிவேட் ஆகும் தானா. இப்படி ஆக்டிவேட் ஆகிருக்கும்போது அந்த சீனை முடிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட் சீன்ல ஆடிக்கிருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம கைய அந்த விண்ட் ஸ்லாஷ் போனோனே அந்த கைய தான் பார்க்குறான். நம்ம ஹீரோ கை விட விடன்னு ஆடிக்கிருக்கு. கை விடான்னு ஆடிருக்கு. அடுத்த சீன்ல அவர் பார்த்துக்கிட்டு சரி ஓகே. நான் அது எந்த பிரச்சனையும் பண்ணல இதுக்கு மேல. சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன். நீ நல்லபடியா ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு சொல்லிருக்கும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கடா ப்ளூகாரன் அதே மாரி வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சரி நீங்க போங்க கிளம்பி போங்க. நான் திரும்பி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி அடுத்த சீன்ல ப்ளூகாரன் வந்து கேட்டுருக்கா. எதுக்கு உன் கை இந்த இடம் நடுங்குது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூகாரன் வந்து கேட்டுருக்கோம். இல்ல அதாவது இந்த அதாவது பச்சை கலர் பேரியர் ஒண்ணு வந்துச்சுல. அந்த பேரியர் வந்தோனே என் கையானது அந்த பேரியர் விட்டு போனோனே விட விடன்னு ஆடிக்கிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் ரீசன் சொல்லிக்கிருக்க. இது என்னடா ரீசன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த ப்ளூகாரன் பார்த்துக்கிருக்கான். இது மார்ச் 22 தானே இந்த இடம் இப்போதைக்கு. மார்ச் 22 ஆயிருச்சா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னடா இப்படி சொல்லிக்கிருக்க? எல்லா மாதத்தையும் நீ கரெக்ட்டா சொல்றியே! என்னடா ஆச்சு உனக்கு திடீர்னு? திடீர்னு ஏன் இப்படி சொல்லிக்கிருக்க? எல்லாம் வந்து அந்த ப்ளூ ஹேர் வந்து கேட்டுக்கிருக்க. அதுக்கு நம்ம ஹீரோ, "இல்ல என்னோட முன் ஜென்மத்து நினைவுகள பத்தி உனக்கு சொல்ல வேண்டாம். ஏன்னா முன் ஜென்மத்து நினைவுகள பத்தி அவன்ட்ட சொன்னா பண்ணுவான். சரி ஓகே. சரி இங்கேருந்து நான் இப்போ கிளம்புறேன். எனக்கு இந்த இது கிளம்புறேன். எனக்கு வந்து உடம்பு ரெக்கவர் ஆயிருச்சு." என்னடா சொல்ற? அதுக்குன்னு எப்புட்றா உடம்பு ரெக்கவரி ஆகும்? அதுக்கு நீ எப்படி இன்னும் உடம்பு இருக்கும்? ஒரு நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுறா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ ஹாரும் சொல்லிக்கிருக்க. சரி ஓகே. இங்கேருந்து சரி நம்ம கிளம்புவோம்னு சொல்லிட்டு, சரி என்னென்னன்னா ரொம்ப ஆர்வமா இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி சில கற்பனைகள்
20 இயர்ஸா இருக்கிற கற்பனைலாம் ஒரு சில பேருக்கு இருக்கும் இன்னும். அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ ஹேர்ன்னு நெனச்சுக்கிருக்கேன். அடுத்த சீன்லயே அதாவது நமக்கு ப்ளூ ஹேர் வந்து இந்த டோர விட்டு வெளிய போயிருப்பா. டோர விட்டு வெளிய போனோனே நம்ம ஹீரோ வந்து அவனோட முகத்த தொட்டு பார்க்குறான். இந்த முகம் நம்மளோட முகம் தானா? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த முகத்த தொட்டு பார்த்துருக்கு. சரி, இந்த முகம் நம்மளோட முகம் இப்போதைக்கு இருக்கு. சரி வெளிய வரையில அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த வீல் சேர்ல இருக்கான். வீல் சேர்ல இருந்துக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து நடந்து வந்துருக்கு அப்படியே நடந்துட்டு இருக்கேன். அப்படியே ஆக்சுவலா ஒரு சில அதாவது இந்த லைட்டிங் ஆனது அப்படியே தான் இருக்கு. பட் வேற எதுவும் போகல. இந்த லைட் ஹவுஸ் ஆனது அப்படியே தான் இருக்கு. வேற எதுவும் மாற்றங்கள் ஒரு சில மாற்றங்கள் நடந்திருக்கு. நான் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகத்தில. சரி ஓகே. இந்த உலகத்தில இருந்தாலும் ரொம்ப ஹேப்பியா தான் இருக்கு. அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கா எல்லாரும். அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசுல நெனச்சுக்கிருக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் திரும்பி வருவாரு. சரி நம்ம ஹீரோ அவனோட ஃபேஸுக்கு கண்ணுக்கு நேரா வச்சு போறான். கண்ணாடியில பார்த்துருக்கான். சரி ஓகே. இங்கேருந்து நம்ம போய் புறப்படான நேரம் வந்துருச்சு. அடுத்து இவனோட அதாவது இவனுக்கு வந்து மானா பவர் ஓவரா இருந்திருக்கு. அதனால தான் இவன் சிச்சுவேஷன் இறந்துட்டான். அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து மானா ரெக்கவரியில பார்த்துக்கிருக்கான். மானா ரெக்கவரியில 20 வயசுல இவனுக்கு மானா ஓவர்லோட் ஆகி தான் இறந்திருப்பான். அடுத்த சீன்ல ஒரு மானாங்கிற பாட்டில் ஆனது நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. இந்த மானா பாட்டில தடை செய்யப்பட்ட ஒரு இது. இந்த மானா பாட்டில இவர் இப்பயே சாப்பிட்டனால இவரோட மானா ஆனது இன்க்ரீஸ் ஆகி இப்ப நல்லா இருந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் நான் அந்த மானா ஆனத அவரு எடுத்துக்கல. அதனால தான் மானா ஓவர்லோட் ஆகி இவர் இறந்துட்டாரு. இப்ப நான் இந்த உடம்புக்குள்ள நான் ரீஇன்கார்னேஷன் ஆகி வந்திருக்கேன். சரி ஓகே இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. இந்த உடம்புல இருக்க மானா சக்திய நான் இன்னும் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு இருந்தது. அதோட இந்த உடம்புக்குள்ள பாய்சன் ஆனது செலுத்தப்பட்டிருக்கு. இந்த பாய்சன நான் ரிமூவ் பண்ணிட்டு வந்தோனே, ஏன்னா பாய்சன் வச்சு தான் இவன அட்டாக் பண்ணியிருக்காங்க யாரோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசுல நெனச்சுக்கிருக்கு எல்லாத்தையும். ஏன்னா பாய்சன் இது இருந்தா தான் ரொம்ப ஒரு இதா இருக்கும். ஏன்னா பாய்சன் ஒருத்தர் உடம்புக்குள்ள போய் அது ஆக்டிவேட் இதாகி செத்து போயிருவாங்க. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவேன். இந்த அடுத்த சீன்ல ஒரு மானா இத மாட்டிருக்கான். மானா பாட்டில காட்டிட்டு அடுத்து நெக்ஸ்ட் சீன்ல அந்த பாய்சன் ரிமூவ் பண்ணத தான் காட்டியிருக்கான். இது ஒரு நைட் பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நைட் பாய்சனால ஒருத்தர் உடம்புக்குள்ள போயிருச்சுன்னா, அது ரொம்ப ரொம்ப சிச்சுவேஷன் ஆகும். அவர் இறக்குற கண்டிஷனுக்கே போயிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கேன். இந்த நைட் பாய்சன் இவனுக்கு யார் குடுத்துருப்பான்னு எனக்கு தெரியல என்ன. சரி நான் இருந்த வரைக்கும் நான் இந்த உடம்ப இனிமேல் நான் நல்லபடியா பார்த்துப்பேன். அடுத்த சீன்ல ஒரு ஒயிட் கலர் ஒரு மானா பாட்டில தான் காட்டியிருக்கான். இந்த மானா பாட்டில குடிச்சா என்னோட உடம்பு இன்னும் ரெக்கவர் ஆகும், ஸ்ட்ராங்கா ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கான். அந்த மானா பாட்டில நம்மளுக்கு காட்டியிருக்கான். இந்த ஒயிட் மானாக்குல ஒரு சில எவிடன்ஸ்ல ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா இது மத்த மானா பாட்டில் மாரி இல்லாம, இந்த மானா பாட்டில உபயோகப்படுத்தும்போது நம்ம ஹீரோக்கான உடம்பு சக்தியானது இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா. இந்த ஹெட் பாய்ஸ்ன்னு ஒரு சில இத காட்டிட்டு அப்படின்னு நெக்ஸ்ட் சீன்ல அதான் நம்ம ஹீரோ அந்த மானா பாட்டில சரி இத நம்ம எடுத்துக்குவோம். இது எல்லா அதிர்ஷ்டத்துக்கும் கிடைக்காது. ஒரு சில பேருக்கு மட்டும் தான் இது கிடைக்கும். இது கிடைக்கிறதுக்கு 20 வருஷம், 30 வருஷம் ஆகும். எனக்கு இப்ப ரீசென்ட்டா கிடைக்கனால எனக்கு அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருக்கேன். ஏன்னா இந்த மானா பாட்டிலுங்கிறது ஒருத்த உடம்ப நல்லா ரெக்கவரி பண்ண எந்த பாய்சனும் எந்த இதுவும் எஃபெக்ட் பண்ணாது. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருக்கேன். நம்ம ஹீரோ இப்படி சொன்னோனே, அந்த மானா பாட்டில நம்ம ஹீரோ வந்து எடுத்துட்டு, சரி இந்த மானா பாட்டில் நம்ம உபயோகப்படுத்துவோம். நம்மளுக்கு தேவைப்படும் இந்த மானா பாட்டில் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த மானா பாட்டில கையில எடுத்து நம்ம ஹீரோ கொண்டு போறார். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ சுத்தமா போறார். நம்மளுக்கு இதுவரைக்கும் லைஃப்ல இப்ப தான் ஒரு நல்ல சிச்சுவேஷனே கிடைச்சிருக்கு. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசுல நினைச்சுக்கிருக்கு. இதோட இந்த சாப்டர் க்ளோஸ் ஆகுது. அடுத்து நெக்ஸ்ட் சாப்டர் பார்ப்போம். அடுத்த சாப்டர் வரை வெயிட் பண்ணுங்க. அதுவரைக்கும் பாய் கைஸ்.